வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம வழக்கமாக பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் $3275 இப்போ ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து தான் கீழே வந்துருக்கு. 3375ங்கிற ஒரு லெவலையும் தாண்டி கட் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலான 3295 கட் பண்ணி இப்போ ட்ரேடிங் இந்த பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே வந்திருக்கு. அதை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இதனுடைய இறக்கமானது நமக்கு இருக்கும் அப்படின்னா 3205 தான் அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ அதையும் கட் பண்ணிச்சு அப்படின்னா 3045 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ இதுவே கொஞ்சம் வீக்னஸான ஒரு சுச்சுவேஷனாக நான் பார்க்குறேன். 3275 ஒரு வீக்னஸான சுச்சுவேஷனாக நான் பார்க்குறேன். அதை கட் பண்ணும்போது ஒரு 3205 அண்ட் 3045 அந்த 3 லெவலும் முக்கியமாக இருக்கும். ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்திலேயே இருந்து அடுத்த வாரம் திரும்பிடுச்சு அப்படின்னா 3375 தான் முக்கியமான ரெசிஸ்டண்ட்டாக கோல்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். 3375 ஒரு முக்கியமான தடையாக தான் மாறிக்கிட்டு வருது. அந்த இடத்துக்கு மேலே ஒரு பெரிய ஸ்ட்ராங் க்ளோசிங் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை முயற்சி செய்தும் அதற்கு மேலே கொடுக்க முடியாமல் தடையாகி வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கோல்டு ஒரு தற்சமயம் ஒரு வீக்னஸோட இருக்கிற மாதிரி தெரியுது. 3205 கீழே வரும்போது நமக்கு ஒரு நல்ல வீக்னஸை கொடுத்து கூட கீழே வர்றதுக்கு வாய்ப்புகளை தரலாம். நமக்கு அப்படி வரும்போது அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக லாங் டேர்முக்கு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். பார்ப்போம் வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கொடுக்குதா அப்படின்ட்டு. அடுத்து சில்வரை பார்க்கலாம். சில்வர் 36.15 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:30 மணி அளவில். ஸோ 35.90க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் நமக்கு மெயின்டைன் பண்ணி நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. கோல்டு இந்த அளவுக்கு இறங்கியிருந்தாலும் கூட வெள்ளி இந்த லெவலுக்கு மேலே மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். வெள்ளியை பொறுத்தளவில் ஒருவேளை உடைத்தால் 32.10 வரைக்கும் கீழே சப்போர்ட் லெவலுக்கு வரலாம். அப்படி கொடுக்கல அப்படின்னா மேல் நோக்கி செல்லும்போது நமக்கு 38.40 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக சில்வருக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $65 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம அந்த சப்போர்ட் லெவலில் ஒரு 4 நாளாக உட்காந்துருக்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்குது. ஒரு பெரிய ஏற்றம் $78 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் $72 மேலேயே மெயின்டைன் பண்ணாங்க. பட் இந்த வாரம் திங்கட்கிழமை ஒரு பெரிய சரிவை கொடுத்து மறுபடியும் $65 நெருக்கத்துக்கே கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஸோ $65 நெருக்கத்திலே இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதனுடைய அடுத்த $65 உடச்சி கீழே வரும்போது பழைய வீக்னஸுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி தராமல் இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா மேலே 72ங்கிறது தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இதுக்கு இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸ்களை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 25,637 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங். 25,395 அப்படிங்கிற அந்த லெவலை தாண்டி இருக்குது. ரொம்ப நாளாக அந்த லெவலுக்கு போகுமான்னு காத்திருந்தது. இந்த வாரம் நடந்திருக்கு. இந்த வாரம் அந்த லெவலை தாண்டியே க்ளோசிங் போய் முடிஞ்சிருக்கு. அடுத்த லெவலாக 25,810, அதுக்கு அடுத்த லெவலாக 26,260 நிஃப்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து இந்த வாரம் க்ளோசிங் இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அடுத்த வாரம் ஏற ஆரம்பித்தா இந்த அடுத்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கு நமக்கு சான்சஸாக இருக்கும். 25,395 அப்படிங்கிறது இப்போது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அதை உடைத்து கீழே வராத வரைக்கும் நமக்கு புது லெவல்ஸை நோக்கி ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிஃப்டிக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இருந்தாலும் உலக சூழ்நிலைகளை மனதில் வச்சு கொஞ்சம் கவனமாகவே எப்போவுமே இருக்கிறது நல்லது. இப்படி ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஏதாவது செய்திகள் வரும்போது தடுமாறி வேகமாக சரிகிறதுக்கும் சான்சஸ் கொடுக்கலாம். இது நம்ம அதற்கும் தயார்படுத்திக்கிட்டு மனநிலையோடு நம்ம இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய வார்த்தை. இறங்கி வரணுங்கிறது என்னோடய எண்ணம் கிடையாது. பங்குச்சந்தையினுடைய சென்டிமெண்ட்டை மாற்றுறதுக்கு சான்சஸாக மாறிடும். ஸோ நம்ம ஒரு ஃப்ரீயான சுச்சுவேஷனில் இப்போ இல்லை அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லது. அடுத்து செக்டாரில் பார்க்கலாமா? செக்டாரில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி இந்த வாரம் 57,443 க்ளோசிங்.
ஒரு ஃப்ரெஷ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் பங்குச்சந்தை ஏற்றுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இந்த பர்டிகுலர் செக்டார் இருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. 56,320க்கு மேலே ஒரு க்ளோசிங் வந்து அதற்கு முன்னாடியே ஒரு தடவை போயிட்டு அதுலேருந்து வேகமாக கீழே இறங்கிட்டு மறுபடியும் இப்போ அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த லெவல் ஏற்கனவே போன அந்த உச்சத்தினுடைய 57,049ஐயும் தாண்டி இந்த வாரம் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ் க்ளோசிங் கொடுத்து ஒரு மூமெண்ட்டோட முடிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய அடுத்த போக்கு மேலோங்கி செல்லும்போது 59,500 அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமாக நமக்கு நிஃப்டி பேங்க்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 56,320 கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அதற்கு கீழே வரும்போது நமக்கு 54,360ங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக, ஏன்னா சமீப காலத்தில் அதுக்கு கீழே பெரிய க்ளோசிங் வராததுனால அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நிஃப்டி பேங்க்குக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் ஃபின் நிஃப்டி 27,344 க்ளோசிங், 26,580ங்கிற ஒரு சப்போர்ட் லெவலுக்கு மேலே நமக்கு இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை மேலே போயிட்டு அதுவும் அப்படியே தான் பேங்க் நிஃப்டி மாதிரி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து அகைன் இப்போ வந்து அந்த இடத்த தாண்டி ஒரு முக்கியமான லெவலாக 27,344 க்ளோசிங். அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்குறது 27,570 அப்படிங்கிறது தான். அந்த லெவலை நோக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். ஒரு வேளை அதையும் கடந்து மேலே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டமாக 29,180 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவலாக நமக்கு ஃபின் நிஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. 26,580 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அதற்கு கீழே ரொம்ப நாளாக அந்த லெவலை தாண்டி போக முடியாமல் இருந்து தடுமாறி அதையே சுற்றி வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ மேலே போயிருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு கீழே உடைக்காத வரைக்கும் நமக்கு மேலோங்கி ஃபின் நிஃப்டி செல்கிறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்புகள் நமக்கு தரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி 38,822 க்ளோசிங். ஒரு பெரிய மாற்றம்னு சொல்ல முடியாது. 38,840க்கு கீழே கொஞ்சம் போல் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்குள்ளேயே தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 வாரங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் வரக்கூடிய வாரத்தில் ஒரு ஏற்றம் கொடுத்து மேலே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த லெவலாக 40,750 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும். கீழே சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 38,840 கீழே 35,400 தான் முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வேகமாக நிஃப்டி ஐடி இறங்குச்சு அப்படின்னா, அதாவது 38,000 கீழே க்ளோசிங் போடுற மாதிரி நிலைமைக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அப்படி கொடுக்காம மேலே போகும்போது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை 40,750 நோக்கி தரலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி பார்மா 21,928 க்ளோசிங், மறுபடியும் 21,950 கிட்ட கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு தடுமாற்றமாக அந்த இடம் வரும்போது ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு மறுபடியும் கீழே வந்து 21,240 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பிகிட்டு இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு சில வாரங்களாகவே இந்த 2 லெவலுக்குள்ளேயே ஒரு சைட்வைஸ் மூமெண்ட்டோடு தான் நிஃப்டி பார்மா இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வரக்கூடிய வாரத்தில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு மேலே போச்சு அப்படின்னா 22,695 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21,240 தான் நிஃப்டி பார்மாவுக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 55,109 க்ளோசிங், 54,200 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ திரும்பியிருக்கு. 55,700 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதையும் உடச்சி மேலே போகும்போது 57,000 வரைக்கும் போகலாம். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 54,200 தான். ஸோ ஒரு பெரிய மாற்றம்னு எஃப்எம்சிஜியில் இந்த வாரம் நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த தடுமாற்றங்களுக்கு இடையில கொஞ்சம் தங்களை வந்து மேலே கொண்டு போய் நிறுத்திக்கிறதுக்கு, அதாவது கீழ் சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் மேலே போய் நிறுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகளை தேடி இருக்குது எஃப்எம்சிஜி அப்படிங்கிறது தான் பார்க்கும்போது தெரியுது. தொடர்ந்து என்ன செய்யுதுன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 24,007 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங், மறுபடியும் 24,040 நெருங்கி அதனுடைய க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி நல்ல ஏற்றம் 24,142 வரைக்கும் ஏறி இருந்தாலும் கூட அந்த 24,040க்கு மேலே இன்னும் க்ளோசிங் கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வேளை அடுத்து வரக்கூடிய வாரம் அதை தாண்டி க்ளோசிங் போகும்போது 24,490, 25,275 முக்கியமான ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்கும். கீழே ஒரு முக்கியமான பேஸ் சப்போர்ட்டாக இப்போது 22,930 அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய வாரத்தில் நமக்கு ஒரு பிரேக் அவுட்டை தர்றதுக்கு ஆட்டோ செக்டார் முயற்சிக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 993 க்ளோசிங், 1040 அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து இன்னும் கீழே வர்றதுக்கும் பெருசாக மனசு இல்லாமல் மேலே போகிறதுக்கும் மனசு இல்லாமல் இங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்குது. 1000க்கும் 1040க்கும் நடுவில்
ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. கீழே 965 ஒரு முக்கியமான சப்போர்ட். 1040 கடக்காத வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாகவே நிஃப்டி ரியாலிட்டியில் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைய சூழ்நிலை நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து என்ன செய்யுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மெட்டல் 9578 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங். ஆல்மோஸ்ட் 9805 நெருங்கிக்கிட்டு வராங்க. இன்றைக்கே பார்த்திங்கன்னா 9678 வரைக்கும் உச்சம். பட் இன்றைக்கி கேண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் கேண்டில் க்ளோசிங் இருக்குது. அதாவது டாப்பில் வரக்கூடிய கேண்டில் மாதிரி இதனுடைய சிம்பிள் இருக்குது. ஸோ கீழே நமக்கு 9305 கடந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தாலும் இந்த கேண்டிலுக்கு மேலே, அதாவது இந்த பர்டிகுலர் ஹைக்கு மேலே உடச்சி போகும்போது தான் நமக்கு அடுத்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சூழ்நிலை. கீழே 9305 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாகவும் அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 8950 மாறி இருக்குது. மேலே 9805 கடக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் கேண்டிலுடைய கன்ஃபர்மேஷன் நமக்கு கீழ்ப்பக்கமாக வந்துட்டால் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11835 அப்படிங்கிறது இன்றைக்கி க்ளோசிங். அதுலேயும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோட க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த 12,000 நெருங்கியிருக்காங்க. 11480 கடந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங். கொஞ்ச நாளாகவே அந்த இடத்த தாண்டி பெருசாக கொடுக்க முடியாத இருந்து இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 12,000 கடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துச்சு வரக்கூடிய வாரத்தில் அப்படின்னா நமக்கு அடுத்த லெவலாக நமக்கு கிடைக்க போகிறது 12,650 அப்படிங்கிறது தான் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. கீழே 11,480 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ். நிஃப்டி இந்த வாரம் 25,637 குறிப்பாக சொல்லணும்னா 25,395 நம்ம கொடுத்த லெவலுக்கு மேலே ஃபஸ்ட் டைம் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. அப்படின்னும் போது இதற்கு அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கு இதனுடைய அடுத்த வரக்கூடிய வாரம் தொடர்ந்து அதனுடைய உச்சங்களை கடக்கும்போது நமக்கு தரத்துக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த 25,395க்கு கீழே வரும்போது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாகவே இருந்து பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. சூழ்நிலைகளையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பார்த்துக்கணும். உலக சூழ்நிலைகள், வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் ரொம்ப கவனமாகவும் டேட்டாஸை நம்ம கவனமாக பார்த்துக்கிறது மிக முக்கியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் எனக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.